Hi guys, welcome to Cheeky Chica. Yo, guys, மூக்கு மேல ராஜா. Hey, hey, கோவிந்தா. Hey, hey, மகாபுருஷம். Chica, enna Chica? India world champions losing to Ireland, losing a series to Ireland 2-0. ஒயிட் வாஷ் அப்படின்னு சொல்லணும் அகேன்ஸ்ட் அயர்லாண்ட் ஆஃப் ஆல் த டீம்ஸ். என்னதான் சொல்லுங்க, யூ கேனாட் லூஸ் டு அயர்லாண்ட். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ராங். லூசிங் பை 1 run in Belfast. அயர்லாண்டுக்கு அம்மா விக்டரி, அவுட்ஸ்டாண்டிங். இன்ஃபேக்ட் ஆக்சுவலி வெரி வெரி ரிஃப்ரெஷிங் ஃப்ரம் அ கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் என்ன ஆச்சு சிக்கா, வாட் இஸ் ஹேப்பனிங்? இதனால நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாலாம் அடிக்கணும்னா ஃபிளாட் ட்ராக் புலிஸ், நல்லா முழ விக்கெட்ல இருந்தாதான் இந்த பேட்டர்ஸ்லாம் அடிப்பாங்க. லைட்டா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்லாம் மாட்டிப்பாங்க. உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. த ஏஜ் ஓல்ட் சேயிங் தேவ் ஸ்டார்டட். வேர் டு யூ ஸ்டாண்ட் ஆன் திஸ் சீக்கா? அணி நேதிக்கு இந்த மேட்ச் போத அந்த விமென்ஸ் வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் 50 ஓவர் சாம்பியன்ஸ் போத நேதிக்கு அந்த மேட்ச் பாடு அதை பார்த்தா ரெண்டும் சைட் பை சைட் போயிருந்தது நேதிக்கு. T20 வேர்ல்ட் கப் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா வில் டச் போத் தி மேட்சஸ். ஏன்னா ரெண்டும் சிமிலர். இந்தியா நிஜமா சொல்ற மாதிரி மட்டமான தரமட்டமான பெர்ஃபார்மன்ஸ். ஹவு கேன் யூ லூஸ் டு அயர்லாந்து? அது என்ன ஜோக்குங்க அயர்லாந்து அணி. அயர்லாந்து வந்து 2 ஸ்பின்னர்ஸ் ஆடி இருக்காங்க. அந்த ஹம்ப்ரியோட இன்னொருத்த போட்டு டெக்டர் 2 பேர் போட்டு ஸ்பின்னர்ஸ் வச்சு வின் பண்ணிருக்காங்க மேட்ச். அந்த நம்ம ஊர்லயே ஜெய் 3 ரன் போறான் அவன் அப்படின்ற ஃபைன் எடுத்துப்பாரு. ஃபர்ஸ்ட் பால் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் பால் இவன் அவுட் சஞ்சு, இவனு ஃபர்ஸ்ட் பால் அவுட் அபிஷேக் சர்மா. அந்த டெக்டர் பாரு, அவங்க ஸ்பின்னர்ஸ் அவங்க அடிக்கிறான் விக்கெட், நம்மள பொட மாட்டாங்க நம்மள போட்டு. என்னடா இது? ஓகே 4 ஓவர் ஆனாங்க. பட் ஆனா அணி நீ பார்த்தனா உண்மையில கொஞ்சம் பால்ல இப்படி அப்படி கொஞ்சம் மூவ்மெண்ட் தான் தடவுறாங்க பசங்க. இன் ஆல் ஃபேர்னஸ் சொல்றதுதான் கரெக்ட் தான். இதே ஒரு முழமான பிளாட் ட்ராக் விட்டா போட்டு டொங்கு 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 அடிக்கிறாங்க. கொஞ்சம் பால் விக்கெட்ல கொஞ்சம் சீமஸ் கிரிப்பு, கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்பின்னு மூவ்மெண்ட் ஏதாவது இருந்தா தடவுறாங்க. நேதி பார்த்து எல்லாம் சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் பால் அப்படியே மேல கொஞ்சம் லாஸ்ட் மினிட் கூட வந்து டங்குன்னு காலி. என்ன அது எல்லாமே பாரு, எல்லாம் பண்ணா கொஞ்சம் பால் நிக்கிறது டர்ன் ஆகுது, ஸ்விங் ஆகுது, மூவ் ஆச்சுன்னா காலி ஆயிடுறாங்க. சோ டெஃபினட்டா எஸ், ஐ திங்க் தே ஹேவ் டு மேக் சம் கரெக்ஷன். வெரி வெரி நீ மறக்காத இந்த வேர்ல்ட் கப்ல நீ பார்த்தனா கூட நீ சவுத் ஆப்பிரிக்காவோட கொஞ்சம் விக்கெட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி பவுலர். சவுத் ஆப்பிரிக்கா பீட் அஸ் அட் அகமதாபாத். அதுக்கப்புறம் எல்லாம் முழமான்னு கொடுத்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் வந்து முழமழா விக்கெட், பாம்பே மேட்ச் முழமழா விக்கெட், செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் முழமழா விக்கெட். சோ கொஞ்சம் ஹெல்ப் ஃபார் தி பவுலர்ஸ் தடவுறாங்க. ஐ டெல் யூ பிளானியே மட்டமான பிளான். என்னடா ஹார்ட்லி 155 ஆனி என்ன ஒண்ணுங்கடா. எஸ் தே லாஸ்ட் 3-4 early wickets, fine. You cannot பேட்டிங் நம்ம 8 வரைக்கும் பேட்டிங் இருக்குன்றோம். இவன் ஆடுவான் அவன் ஆடுவான், போடுப்பா பேட்டிங்ல லைன் அப் கமிப்பா. அடிக்கலன்னா லாஸ்ட்ல பக்கத்துல கூட வந்திருக்க மாட்டோம். பாரு இவன் அடிக்கிறான் அவன் அடிக்கிறான் அப்படின்ற கட்சியில பார்த்தா ஹர்ஷித் ராணா தான் அங்க ஹீரோவா போயிட்டான். அங்க டிஎபிஎஸ் ஏன் தெரியுமா ஸ்கோர் கார்டு போட சொன்னேன்? நீங்க பாருங்க எல்லா ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க, எல்லாம் 109 110. அப்கோர்ஸ் இவன் எடுத்துக்க ஸ்ரேயஸ் எடுக்கணும். பிகாஸ் ஆனதே 7 பால் தான், அடிச்சதே 10 ரன் தான். திலக் வர்மா 55 of 46 balls. சிவம் துபே 20 of 16 balls. இந்த மாதிரி ஆடக்கூடாது மிடில் ஃபேஸ்ல. அங்க அக்ஷர் பட்டேல் 18 balls 14 runs. ஒரு மிடில் ஃபேஸ்ல என்ன பண்ணுவோம் நீங்க? ஓகே யூ வாண்ட் சே 4 குயிக்கா கொஞ்சம் அப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டப்புன்னு அடிக்காதீங்கணும். கமான் மிடில் ஃபேஸ்ல கோட்டர்னா காலி. அங்க மிடில் ஃபேஸ்ல we lost the game. நீ தொசுக்கிற அகில திலக் யாதவ் காஜி வச்சிருக்கான். திலக் வர்மா 1 2 தொசுகாலிஜின்றான். அக்ஷர் பட்டேல் தொசுகாலிஜின்றான். எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ் அணி there were about 45 balls without a boundary. தெரியல உனக்கு? 45 balls without a boundary. Middle phase there was 45 balls without a boundary. How can you win a T20 match, viewers? Tell me that. How can you? What is interesting is that Vaibhav Suryavanshi didn't get to play in this team. The other interesting point in Chika, question marks for me first is on Captain Shreyas Iyer, Chika. First of all, I still feel எனக்கு என்னமோ வந்து இந்த decision to make him the captain straight coming out of being dropped, எனக்கு என்னமோ sit. I don't feel it's a right decision, Chika. And now he still பேசுறது விஷயம் இந்த மேட்ச் சொல்லு. அதனால தான் இந்த மேட்சும் அடிக்காதது. இப்ப கமிங் இன்டு தி இங்கிலாந்து சீரீஸ் இப்போ ஒரு 5 T20s ஆட போறாங்க. If he doesn't perform,
if straight from captaincy his place becomes in doubt. So I don't know how that is going to happen. So it's heavy pressure on Shreyas Iyer. நீ ஏன் அதை சொல்றேன்னா the middle order பத்தி பேசின்னு இருக்கும்போது there has been a problem with the middle order right through last year actually. அதை அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியா would come and perform one match. Shivam Dubey was very very instrumental World Cup la. He would come and perform. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அங்க சூரியகுமார் யாதவ்ஸ் ஃபார்ம் யாரோ அதை ரீப்ளேஸ் பண்ணவங்களோ அதே ஃபார்ம்ல தான் வராங்க. ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் நாட் கான்ட்ரிபியூட்டட். திலக் வர்மா இஸ் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் இன் த மிடில் ஆர்டர். ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தேர். சம்ஹவ் நீங்க சொன்ன மாதிரி when there is something in the wicket, if there is a slight lateral movement in the wicket, we start struggling. Slight movement of the wicket. அது லேட்டரலா இருக்கலாம், இந்த ஏர் இருக்கலாம், அவன் ஸ்பின் இருக்கலாம். எவன் போட்டாங்கடா நீ? அவன் பாரு தில்லுக்கு துட்டு நம்ம தான் சொல்றோம் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் கேனாட் போல்ட் ஆஃப் ஸ்பின் லெஃப்ட் ஹேண்ட். அவன் தில்லி துரு லெஃப்ட் ஹேண்ட் ஓபன் பண்றான் போல அபிஷேக் சர்மாக்கு. தில்லி துருன்னு போடுறான் அவன். நம்ம பசங்க போடுவாங்க அப்படி ஐயோ லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் போடக்கூடாது, லெஃப்ட் ஹேண்ட் ஆடக்கூடாது, ஆஃப் ஸ்பின்னர் போட்டா ரைட் ஹேண்ட் போடக்கூடாது. அவன் பாரு தில்லி துருன்னு போடுறான், ஆஃப் ஸ்பின்னர் வச்சுட்டு போடுறான். போடுப்பா அவங்க பாரு, அவங்க பாரு நீ அவங்க பேட்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிங் பார்த்தா சி டெவியர்ஸ். நீங்க மறக்காதீங்க ஒரு மிடில் ஓவர்ஸ்ல ஸ்ட்ரைக் அவங்க பாருங்க, அவங்க எப்படி பாருங்க, அவங்களும் அது மாதிரி தத்திக்கணும் தோண்டாமலாம் இருந்தாங்க. அவங்க கடைசியில ஏதோ வந்து அடிச்சாச்சு முடிச்சு 154. அவங்க ஒரு மாதிரி ஜஸ்ட் மேனேஜ் கெட் 154. ஓகே பெஞ்சமின் கேலிட்ஸ் நல்லா நல்லா ஆட்டான். யாரா அந்த பெஞ்சமின் கேலிட்ஸ் அந்த நடுவுல அவனும் அந்த ஹாரி டெக்டர் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். அவன் வந்து ஆக்சுவலி டப்பு டிப்புன்னு அடிச்சதுனால லாஸ்ட்ல கொஞ்சம் இங்க அங்க கான்ட்ரிபியூஷன் இருந்ததுனால they were able to get to 150. பட் you know something அந்த கிரவுண்ட்ல என்னடா இந்த விக்கெட்ல 150. பட் ஆனா உங்களுக்கு தெரியுமா சிகா அந்த கிரவுண்ட்ல வந்து 2 வாட்டி தான் 150 பிளஸ் சேஸ் பண்ணிருக்காங்க T20 இன்டர்நேஷனல்ஸ்ல. அனி எனக்கு புரியவே இல்லை. நீ இந்த டெட்லி போலிங் கிடையாது அவனி அவங்களுது. ஒரு அப்பாட்டக்கர் போலிங் கிடையாது அவங்களுது. அவங்க ஒரு அப்பாட்டக்கர் போலிங் நம்மளுக்கு பொட்டலம் பண்ணிருக்காங்க. நம்ம போட்டு யோசிச்சு பாரு, ஒரு அப்பாட்டக்கர் போலிங் வச்சு பொட்டலம் பண்ணிருக்காங்க. நீ அவங்க டெட்லி போலிங் சொல்லுவேன் நீ விக்கெட் தான் அந்த விஷயம் ஒத்துக்கிறேன். அது மாதிரி ஹம்ஃப்ரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து ஃபர்ஸ்ட் பால் அந்த மேத்யூ ஹாலண்ட் செமையா போலிங் போடுறான். அவன் 3 விக்கெட் எடுத்து போறான். இந்த டெக்னிக்கல் கட்சியில வந்து போலிங் போறான், ஆஃப் ஸ்பின் போடுறான். அவன் ஐ டோன்ட் திங்க் வேற ரெகுலர் ஆஃப் ஸ்பின்னர் பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னர் அவன் 4 ஓவர் போட்டு தரான். சி கடைசியில என்ன ஜெய்மூன்றா நம்ம ஊர் பையன் எங்கேயாவது போயிட்டு இந்தியன் பாஸ்போர்ட் ஓடுரு. அவன் அங்க போய் இப்படி போய் பார்த்தா இந்தியாவில எப்படி சார்ஜ் கிடைக்காது நம்மளுக்கு. அவன் எந்த ஊர் பையன் தெரியாது, நார்த் இந்தியன் ஏதோ நார்த் இந்தியன் பையன் பார்த்தாண்டே நம்ம ஊர்ல எப்படி சார்ஜ் கொடுப்பான். அங்க போன ஹயர்ல போன ஆயினாடு அவன் ஹீரோ ஆயிட்டான் கட்சியில. ஜெய்மூன்றா செமையா போலிங் போடுறான் அவன். நீ பாரு ஐபிஎல் பாத்தா கூட டெபியூஸ் நான் சொல்றது ஆக்சுவலி வாட் ஐ அம் டாக்கிங் வித் ப்ராப்பர் ஃபேக்ட்ஸ் அண்ட் ப்ரூஃப். ஐபிஎல் இன்னைக்கு பாருங்க எவ்வளவு ஆஃப் தி டாப் கிரிக்கெட்டர்ஸ் ஹவ் ஸ்கோர்ட் இன் லக்னோ விக்கெட். பாருங்க லக்னோ தி விக்கெட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி மீடியம் பேசர்ஸ், ஸ்விங் bowlers, சீம் bowlers. எவ்வளவு பேர் அடிச்சிருக்காங்க லக்னோ மேட்ச் எவ்வளவு பேர் அடிச்சிருக்காங்க சொல்லு பார்க்கலாம். வெரி ஃபியூ பீப்புள் ஸ்கோர்ட் இன் லக்னோ. நீ பாருங்க கரெக்ட் நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட். which begs the question இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எஸ்பெஷலி when now that you know ஒரு வீக்னஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க இந்தியா இதுதான் கோயிங் ஃபார்வர்டுன்னு போச்சு. இங்கிலாண்டை வந்து 5 T20I சீரீஸ் 5 மேட்சஸ் ஆட போறாங்க. will England look to capitalize on that weakness with Jofra Archer leading the lineup? They would want to give wickets which will slightly help the faster bowlers. தெரியல. பட் ஆனா இங்கிலாந்து ஷெட்யூல் பார்த்தா பாருங்க எல்லாம் ப்ரோ இந்தியா விக்கெட்ஸ் தான். அந்த மேட்ச் எல்லாம் பாரு எங்க ஓகே அவங்க பேட்டிங் நீ பார்த்தா சால்ட் இருக்கான். எஸ் பெத்தல் நல்ல பிளேயர், ஹாரி ப்ரூக் டெட்லி பிளேயர், அவங்களுக்கு ஒத்துக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல. வில் ஜாக்ஸ் செம்மையா, பூ கரன் ஆட போறான் அவங்களுக்கு. பூ 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 இவங்க வந்து இப்ப அயர்லாண்டோட தோத்துட்டு வந்திருக்காங்க சீக்கா. இப்போ நீங்க வந்து இங்கிலீஷ் டீம் மேனேஜ்மெண்டா இருந்தீங்கன்னா தைரியமா நீங்க யோசிப்பீங்க, டே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேட்டிங் விக்கெட் கொடுக்க வேணாம், நம்ம வில் கிவ் விக்கெட்ஸ் which are slightly helpful. Let's test the same players are only going to play Chika, and I don't know how they are going to handle Jofra Archer. Luke Wood also is a very good left arm seamer. Josh Tongue நம்ம பார்த்தோம் டெஸ்ட் சீரீஸ்ல, he can be a handful. நாக்கு தொங்க போடுவான், நாக்கு போடுறது அது வேஸ்ட். நான் டங்கு போட்டு டங்கு நடிச்சுவாங்க, டங்கெல்லாம் போட்டு டங்கு நடிச்சுவாங்க. ஜாஃப்ரா ஆச்சர் தான் அவங்களுக்கு மெயின். இந்த ஜாஃப்ரா ஆச்சர் இருக்கான். வில் ஜாக்ஸ் a good player, very interesting cricket. They have an interesting team, they have a very good team, but the centers they are playing are pro India centers da. Manchester அப்புறம் எனக்கு காமிப்பா என்ன சென்டர்ஸ் 5-6 சென்டர்ஸ் தான் காமிச்சா தெரியும். எல்லாமே ஒரு மாதிரி ப்ரோ இந்தியன்ஸ் பிடிச்ச மாதிரி விக்கெட்ஸ் இதெல்லாம்.
பாரு அங்க சவுத் ஆம்டன் இந்தியாவுக்கு பிடிக்கும், ரொம்ப நல்ல இந்தியா பிடிச்ச விக்கெட். அந்த பிரிஸ்டல்லாம் நம்ம ஊருக்கு ஆயிட்டா விக்கெட். நாட்டிங்ஹாம் மட்டும் தான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சீம் போலிங்க்கு. என்ன செஸ்டர், அது என்ன செஸ்டர் ஸ்ட்ரெயிட் எங்க இருக்குன்னு தெரியாது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தனா ஒரு மாதிரி இந்த விக்கெட்ஸ் தான், வாட் யூ கால் இந்த பர்டிகுலர் வின்டர், இந்த பர்டிகுலர் சம்மர் வந்து இங்கிலாந்துல வந்து செம பச்சை விக்கெட் குடுத்திருக்காங்க. டெஸ்ட் மேட்சும் சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, லார்ட்ஸ்ல வந்து சரியான பச்சை விக்கெட் கொடுத்தாங்க. So there is a high chance that they might give a wicket which will help the fast bowlers. And especially, see, you have to look to capitalize on the conditions that you have. இப்போ ஒரு வீக்னஸ் தெரியுது, இந்தியன் டீமோட பேட்டிங்ல ஒரு வீக்னஸ் தெரியுது. கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் கண்டிஷன்ஸ் ஃபார் த bowlersனா இந்த டீம் கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லோ ஆன் கான்ஃபிடன்ஸ், சஞ்சு இஸ் லோ ஆன் கான்ஃபிடன்ஸ். Abhishek Sharma is looking fine. Even though Tilak Verma is getting a little bit of runs, he still doesn't என்னமோ செட் ஆகாத மாதிரி இருக்கு. Shreyas Iyer is under heavy pressure. Shreyas Iyer is under heavy pressure. ஏன்னா இஸ் நாட் ஒன்லி அவரோட ஃபர்ஸ்ட் கேப்டன்சி சீரிஸ் 2-0 உதப்பட்டிருக்காரு, பேட்டிங்லயும் அடிக்கல. அண்ட் இந்த சீரீஸ் இங்கிலாண்டோட உதப்பட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கேப்டன்சில இருந்து அவரோட பொசிஷனுக்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்துரும். ஏன்னா இட் இஸ் ஸ்டில், you have to call it. It is correct. There is certain Rajat Patidar waiting outside. Shubman Gill will be looking. You will be looking at this. Shubman Gill will be looking at this, and he'll be saying, "என்னடா டே, எப்படிடா நான் இந்த டீம்ல இல்ல?" அப்படின்னு Shubman Gill கேட்கலாம் இந்த டீமை பார்த்துட்டு. டெஃபினட்டா அனி அது என்ன பக்கம் எது பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப என்னன்னா பாருங்க அவரோட லாஸ்ட் 9 மேட்சஸ் T20I மேட்சஸ்ல 8 லாஸ்ட் ஷ்ரேயஸ் ஐயர். ஆமா, பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தமே நம்ம தான். அது ஒரு வாரம் மண்ணா மேட்ச் பண்ண எல்எஸ்சி பண்ணலாம், ஒரு மேட்ச் தான் வின் பண்ண கட்சி மேட்ச். மீதெல்லாம் தோசுகாலஜி டீமே, தோசுகாலஜி டீம் தான். ஒரு பிளேயர் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். நேற்றுக்கு மேட்ச் எடுத்தா கூட பாரு, அதே சமயத்துல ஒரு மேட்ச் நடந்தது, இந்தியன் விமென்ஸ் T20 வேர்ல்ட் கப் நடந்துருங்க. அந்த ஹர்மன் பிரீத் கவுர் ஒருத்தி தான் அடிச்சிருந்தா. அவ அடிச்சதுனால கடைசியில் ஸ்கோர் ஒரு டீசென்டா ஒரு மாதிரி ஒரு ஃபைட்டிங் டோட்டலா வந்தது, போட்டு டப்பு டிப்பு அடிச்சா. பட் இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆஷ் கார்ட்னர் ஒருத்தி வந்தா, நீ ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா விமென்ஸ் கிரிக்கெட்ல இந்த கிரிக்கெட் வாட் யூ கால் தி இண்டிகேட்டர் வின் பிரெடிக்டர் வாஸ் சேயிங் இந்தியா இஸ் கோயிங் டு வின். ஆனா அந்த ஆஷ் கார்ட்னர் வந்தா they were all 3 down மறக்காது. ஆஸ்திரேலியா வாஸ் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங். பெரிய ஒரு சைடுல நல்லா அடிந்தா கூட they were also struggling. பட் அந்த ஆஷ் கார்ட்னர் என்ன பண்ணா சேசிங்ல டப்பு டிப்பு ஒரு 4 ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல பார்த்தா இட் லுக் லைக் இந்தியா வாஸ் ரைட் ஆன் டாப். 10வது ஓவருக்கு அப்புறம் வந்தா புடிச்சு ஒரு போல 4 ஓவர் 12 ரன்ஸ் 14 ரன்ஸ் 10 ரன்ஸ் 12 ரன்ஸ் ஒரு 4-5 ஓவர்ல மேட்ச் முடிச்சாங்க. That is what India should have tried yesterday. They didn't want to take it to the end. Either take it deep. இவர் திலக் வர்மா என்ன பண்ண பார்த்தாரு, எண்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு ஹீரோ ஆயிட்டான்னு பார்த்தாரு. வின் பண்ணி கொடுத்துட்டு தூக்கி போட்டு ஷட்டை தூக்கி விட்டுட்டு இப்படி குதி பார்த்து பார்த்துக்கிறேன், எண்ட் வரைக்கும் எடுத்து போய் வின் பண்ணிடு. இந்த மாதிரி முதலாம் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஓவர் ஸ்பேர் அடிக்கணும். அஷ்டப்படா 1 ஓவர் ஸ்பேர் அடிச்சாங்க ஆஸ்திரேலியால. கரெக்ட், ஆல்மோஸ்ட் 1 ஓவர் ஸ்பேர். ஆஷ் கார்ட்னர் played some brilliant shots. இறங்கி விட்டாடா, ஸ்ட்ரெயிட் 6 அடிக்கிறாங்கடா லார்ட்ஸ்ல. You should see the Australian approach. அட்டாக் பண்ணு, எப்ப அட்டாக் பண்ணுமா அட்டாக் பண்ணும், எப்ப நீ பதுங்கணுமா பதுங்கணும். அதேதான் பண்ணணும். அங்க பார்த்தா பாரு, நிறைய பேர் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிச்சு நிறைய பேர் தோசிக்கிட்டாங்க. தோசிக்கிட்டாங்க, அதனால ரிட்டையர் அவுட் பண்ணாவல. What should be the team for the first T20I, Chika? So I'm saying the approach should change and the attitude should change, irrespective of whether you're 40 for no loss, whether you're 75 for no loss. Middle overs you have to up the Anthony. Middle overs அதுக்கு யாரு ஃபர்ஸ்ட் எந்த டீம் நீங்க ஆட வைக்க போறீங்க? Does Vaibhav Sooryavanshi get to play? ஏனா நேத்துக்கு கேட்டாங்க, what did they say? Vaibhav Sooryavanshi has to wait. There are more established players ahead of him. See, I understand that. I completely understand there are more established players ahead of him. But when you see a talent like this, and when you see a player who's coming up like this, you just let the horse run its course. Because I think the horse, இப்போ அப்படியே சூட இறக்கி விட்டுடலாம், பரவாயில்ல அடிடா நீ போய் அந்த செகண்ட் T20 மேட்சே ஆடி இருக்கணும். They didn't play him. So what is the 11 they're going to play, Chika? நேத்து மேட்ச் என்ன பண்ணுங்க, செகண்ட் மேட்ச் T20 மேட்ச் ஆக்சுவலா அபிஷேக் சர்மா ரெஸ்ட் பண்ணிட்டு வைபவ் சூர்யா ஆடிடணும். நேத்து மேட்ச் அபிஷேக் சர்மா got a brilliant win in the first match, correct? Okay. Anyway, one of certainty தெரிய போகுது. அபிஷேக் சர்மா and சஞ்சு சாம்சன் ரெகுலர் ஓபனர்ஸ். No, I agree with you now completely. But வைபவ் சூர்யவன்ஷி நேத்துக்கு ஆறு கொடுத்துக்கலாம், சான்ஸ் கொடுத்துக்கலாமே. எப்படி நீங்க உதவாங்குறீங்க, ஃபுல் டீம் ஆடி உதவாங்குறீங்க நீங்க. இப்ப வைபவ் சூர்யவன்ஷி ஆடுனா என்ன, அவன் அடிச்சு போடி உள்ள டொப்பட்டி போட்ட மாதிரி வின் பண்ணி கொடுத்துப்பான உங்களுக்கு. மறக்காத வைபவ் சூர்யவன்ஷி டிபிகல்ட் கண்டிஷன்ஸ்ல நல்லா ஆடி இருக்கான்.
in difficult situations against Sunrise Hyderabad, difficult situation ஆனா இதுல லக்னோல வந்து யாரோட என்ன தெரியுமா, லக்னோவோட அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டிஃபிகல்ட் கண்டிஷன்ஸ் எஸ்ஆர்ஹெச் கூட Chika, 3 என்னடா டவுன் நீங்க அந்த நல்ல க்ளோஸ். லக்னோலாம் சொன்னா லக்னோ is not going to be the same as playing in England, Chika. It is still a இல்ல different அனி, condition அனி altogether. அனி அனி you're not getting my point. The point I'm trying to make is that boy's got the ability to stay and play and hit. இல்ல, I don't doubt Vaibhav Suryavanchi's ability at all. Yesterday he should have played 100%. Vaibhav Suryavanshi should have played yesterday. ஏன் அவன் ஆடல நேத்துக்கு? அபிஷேக் சர்மாக்கு ஏன் ரெஸ்ட் கொடுக்கல நேத்துக்கு? ஐடியல் டைம் டு ரெஸ்ட் அபிஷேக் சர்மா. நீ ஃபர்ஸ்ட் மேட்ச் 50 அடிச்சு, சரி சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிக்கல, சரி செகண்ட் மேட்ச் ஆடணும். இப்போ என்ன ஆகும்? இப்போ 2 மேட்ச் திருப்பி ஓபனர்ஸ்லாம் ஃபெயில் ஆனாங்கன்னு வச்சுக்கோ, பை எனி சான்ஸ் அபிஷேக் சர்மா 2 மேட்ச் உதவாங்கினானா then there will be pressure on the team now. See, psychologically there will be pressure on the team. நீ சொல்ற மாதிரி God willing, God forbid India should, if Vaibhav plays, it will be Vaibhav was Archer, but Archer Vaibhav தான் ஆடிருக்காங்க, அவங்க ரெட்ஸ் ஆடிருக்காங்க. So at least Vaibhav knows who's Archer, Archer knows who's Vaibhav. But yeah, but it will be a you great can't. battle. I don't think they should play the same 11, Chika. There is something wrong in their playing 11. Confidence இல்ல எனக்கு என்னமோ செம அடி வாங்க போறோம்னு தோணுது இந்த 5 மேட்ச் சீரீஸ்ல. இல்ல நான் அப்படி நான் சொல்ல மாட்டேன். Yes, on papers நீ பார்த்தனா England looks like a good side. In all fairness, England looks like a good side. But எப்படினா நீ உனக்கு எப்படினா இப்ப வைபவ் சூரியவன்சி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இவங்க. நம்ம bowling ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது சீக்கா. நம்ம அது சொன்னியே ஒத்துக்கிறேன். போலிங் வந்து ஒண்ணு டெட்லி போலிங்லாம் ஒண்ணும் கிடையாது. போலிங் பார்த்தனா கூட நேத்துக்கே நீ பார்த்தனா அது போன மிந்திர மேட்சே போய் உரிச்சிட்டாங்க போட்டு போலிங். போலிங் வந்து ஆர்டினரியா போடுறான் சீக்கா. அவன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாலாம் போடுறது இல்ல சீக்கா. யாரு? ஹர்ஷ்தீப் சிங். He doesn't have that extra pace for him to really disturb the batter. அவன் வந்து 130 to 135 தான் போடுறான். So it is really அந்த ஸ்பீட்ல ஸ்விங் ஆனா கூட they are able to adjust it. See, நம்ம ஸ்குவாட் bowling attack ன்னு பாக்கறச்சே இந்த இங்கிலாந்து சீரிஸ்லயும் ஸ்டில் நோ பும்ரா, பட் சிராஜ் இருக்காரு. So சிராஜ், ஹர்ஷ்தீப், ஹர்ஷித் ராணா, Prince Yadav, who had a very good debut, 3-wicket haul, and Varun Chakravarti is also going to be back. So what is the 11 they are looking at, Chika? எப்படி இந்த 11 ஃபார்ம் பண்ண போறாங்க? How are they do they still want to have that 8 batters? So Washington Sundar number 8ல ஆட வைக்க போறாங்களா? இல்லாட்டா ஹர்ஷித் ராணா வந்து okay, he is good enough to be a number 8 batter. He can lastல வந்து he can give you 1 or 2 sixes. Better Harshit Rana to keep at number 8. How do you look at it? ஷெட்கே பிக்கேலாம் ஷெட்ல அனுப்பிச்சு போட்டு ஷெட்கே வந்து பேட்ஸிங் ஆல்ரவுண்டர் அவனுக்கு 8ஆம் நம்பர் அடிக்கிறாங்க, போலிங் கொடுக்குறது புரிஞ்சுதா? வேஸ்ட் அவனுக்கு. ஷெட்கேலாம் ஆடவே வேணாம். அவன் எங்க இருந்து வந்தான்? ரீப்ளேஸ்மெண்ட் கிரிக்கெட்டா தெரியல. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்தான் தெரியல, எப்படி வந்தான் தெரியல. ஷெட்கே கிரிக்கெட்லாம் என்ன அவன் அவ்வளவு டெட்லி டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியாது. ஐபிஎல்ல டெட்லி பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, அட்லீஸ்ட் இந்த T20 ஃபார்மேட்ல. அதாவது ஷூரா நான் முகமது சிராஜ் ஆடுவேன் நாளைக்கு. ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ், they should be only spearheading the attack. Now I agree with you. Arshdeep Singh does not look deadly. He gets wickets, he's lucky to get wickets. He doesn't get wickets, he will not get wickets. But I prefer Mohammad Siraj, Harshit Rana, Prince Yadav as the 3 medium pacers. I think Prince Yadav is our persistent cricketer. He is a wicket-taking bowler, and some balls are deadly. At the ulla vandu 2 ball almost beaten first over liye. God the end stump kimala poirukku vendiya ball adhu ball. So Harshit Rana is proving to be a good bowling, a good bowler who can bat well. அவன் நம்பர் 8 போறானுங்க. I think Harshit Rana is enough for me at number 8. And I will definitely bring in Varun Chakravarti. Washington Sundar 11 ஆட மாட்டான் என்னோட opinion. Akshar Patel and Varun Chakravarti, 2 off spinners, 2 spinners, that is enough for me. That is the 11 I will play. This is the 11 I will go with. See, what about the batting? You are look at winning, Ani, you are look at winning. You can't keep on saying win but T20. So you are going to continue with Sanju and Abhishek opening. Number 3ல வந்து Tilak Verma, number 4ல Shreyas Iyer, number 3ல Ishan Kishan, number 4ல Shreyas Iyer, 5ல Tilak Verma, 6ல Shivam Dube, 7ல Akshar Patel, 8ல Harshit Rana, 9, 10, 11. 9 is Varun Chakravarti, 10 is Prince Yadav, 11 is Siraj. Mohammad Siraj. Yeah, that will be my 11. If I was the captain, this is the ideal 11 for me. Because Siraj can make this even of seaming conditions. Siraj can be dangerous on seaming conditions. Let's be very clear. Prince Yadav can be dangerous on seaming conditions. We've seen it in the Lucknow wickets. He is a very dangerous bowler on these kind of wickets. So they can also be handful for English attack. See, எனக்கு seamer தான் வேணும், swing bowler வேணாம். Harshit is more of a swing bowler, not a seamer. That's seam நடத்த மாட்டியா? Because அப்படி wicket off the wicket move with seam. Hair move ஆச்சு swing. Harshit is more of an in-swinging bowler, not a seamer. Whereas Prince Yadav
Harshit Rana can seam the ball a bit. And then, of course, Siraj can seam the ball a bit. Seaming conditions not just down. So this will be the best bowling condition in European bowling combination. இப்போதைக்கு வைபவ் சூரியன் என்ன தெரியுமா பண்ண ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆட மாட்டாங்க. நீ கொடுக்கல, நீ ஆல்ரெடி பெல்ஃபாஸ்ட்ல கொடுக்கல. யூ நாட் கிவ் a chance yesterday's match. மானா இப்போ ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆட மாட்டான். ஆட்டம் எல்லாரும் ஆட்டம். Let him get his chance in his own வரும். அவனுக்கு வரும் மச்சான். வைபவ் நீ கவலைப்படாதடா வைபவ். இந்த பசங்க ஆட்டு வரட்டா, எல்லாம் கொட்டிப்பாங்கல்ல, அப்புறமா நீ வாடா கண்ணா, அப்புறம் வந்து காமெடி ஒரு ராஜா போட்டு டங்கு அடி மச்சான். வைபு அந்த மாதிரி தான் வந்து இறங்கணும். சும்மா வைபுக்கு நாங்க சான்ஸ் கொடுக்குமே, வைபுக்கு சான்ஸ் கொடுக்க வேணாம். எனக்கெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா இறக்கி விட்டடி, நீ ஆடுற, நீ எல்லா 5 மேட்சும் ஆடுற, பாத்துக்கலாம்டா அப்படின்னு நான் சொல்லுவேன். 11 ஆடுறியா? Give him a guarantee that he's going to play all 5 matches in the 11. I will open with him. கௌதம் கபீர் அவனுக்கு கொடுப்பாங்க கேப்டன். I will open with him. I will shift everybody one order. Sanju at 3, Ishan at 4, Shreyas at 5. It's okay. Ishan can play at 4. Ishan Kishan இப்போதா ரீசெண்டா ODI கிரிக்கெட்ல 4ல ஆடியும் சூப்பரா பண்ணாரு. So Ishan Kishan can play at 4. Shreyas Iyer can play at 5 when more spinners are this. So it might work. I might be wrong, but yeah. எனக்கு என்னமோ திலக் வர்மா வந்து நான் ஆடவா. திலக் வர்மா. Then you have dropped திலக் வர்மா. Yeah. Correct. Yes. I don't mind the combination either because Sanju's used to batting at number 3 also. Sanju's batted a lot of matches at number 3 also. Or you can Sanju's still good play at Ishan opening at 3, Sanju at 4, and tell Sanju you're going to spearhead the middle order. Sanju's used to playing at 3 and 4. It won't. I know எல்லாரும் சொல்ல என்னடா இது 2 மேட்ச்ல வந்து வேர்ல்ட் கப் வின்னிங் மேன் ஆஃப் தி சீரிஸ் nobody change in it. இப்போதைக்கு வாண்டா இப்ப வேர்ல்ட் கப்ல T20 வேர்ல்ட் கப்ல வந்தா மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட். So I would not like to அதனால என்ன பண்றேன், இப்போ நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன். இந்த சேஞ்சஸ் நான் வந்து செகண்ட் ஒன் டே ஆஃப்டர் த தேர்ட் T20 தான் நான் பார்ப்பேன். இப்போதைக்கு லெட் திஸ் கண்டினியூ. பாக்கணும் என்ன பண்றாங்க மீது எல்லாரும். வைபவ் புஷ் பண்ணாத ஆனா ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் ஆடுவான்னு கேரண்டி கொடுக்குறியா? ஈவன் இஃப் he scores 4 zeros, வைபவ் should play in the 11. Will that guarantee be given to Vaibhav Suryanshi? Can you give a guarantee? Nobody can give the guarantee. Yes, you will give the guarantee if you're the captain. If I will give the guarantee if I was the captain, but the captain is somebody else, the coach is somebody else. அவங்க கொடுக்கணும்னா கேரண்டி. Chika, 100% you will give the guarantee. If you are the captain there, you will surely give the guarantee, Chika. You know this boy is special. பாஸ் ஏண்டா இந்த பாய் இஸ் நாட் ஸ்பெஷலா பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசீவ் பண்ண வருவாங்க ஏர்போர்ட்டுக்கு. ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்த கண்ட்ரி அயர்லாந்து வந்து ரிசீவ் பண்றான் அந்த பையனை. பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா வந்து ரிசீவ் பண்ணாத பையனை, சங்கக்காரோட வந்து ஒரு சின்ன பையன், ஊர் பேர் தெரியாத பையன், ஒரு ஊர் பேர் தெரியாத பையனா, not a established cricketer yet in international cricket. And the Mari respect that boy commands. Hats out to Vaibhav Suryanshi. Hats out to the Prime Minister of what do you call Ireland. ஆனா நம்மள காமிச்சா பாத்தியா நம்ம கல்ச்சர் அப்படியே போய் காலில் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி நம்ம. அதுதான் கிரேட்னஸ் வைபவ் சூரியவன்ஷி. தட் இஸ் கிரேட்னஸ். காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கி பாரு. தட் இஸ் வெரி வெரி ஆசீர்வாதம் இஸ் பிளெஸிங்ஸ் மேன். இன்டைரக்ட் பவர் டியர் யங்ஸ்டர்ஸ். யாரும் அந்த மேட்ச் இந்த ஷோ பாக்குறீங்களோ அப்படி ஆசீர்வாதம் கை கொடுத்து நீங்க ஏதோ கமிட்டியால கொடுத்து அது வரை எனர்ஜிஸ் வரும் யங்ஸ்டர்ஸ், எனர்ஜி வரும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியர் வியூவர்ஸ். எனர்ஜிஸ் ஆசீர்வாதம்னா எனர்ஜிஸ். நல்ல மனசார ஆசீர்வாதம் பண்ணிச்சு நல்ல எனர்ஜி வரும் உங்களுக்கு. நீங்க பாருங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யா பட் வந்து இதுதான் ஒரே நியூஸ் இல்ல. குட் நியூஸ் ஃபார் a lot of IPL fans. ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் இஸ் ரிட்டையரிங் ஃப்ரம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். சீக்கா, he is going to retire from international cricket completely, and you are going to have Ben Stokes available to play franchisee cricket. He wants to explore that option. So you are going to see Ben Stokes in the IPL, Chika. He's got an up and down record. Or he's had a terrific season Rajasthan oda, then he had a poor season, then he's had a terrific season, but he's had a poor season. But whatever said and done, or a legendary career in terms of English, what is achieved, Chika. More than 11,000 runs, both with the bat and ball. Big match player. 2 World Cup finals அவன் அடிச்சுதான் வின் பண்ணாங்க இங்கிலாந்து. என்ன வேணாலும் சொல்லுங்க, ஃபைனல்ஸ்ல எவன் அடிக்கிறானோ அவன் தாயா பிஸ்தா. அதுவும் ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல் அடிக்கும் போது அது ஒரு தனி ரெகக்னிஷன். உங்களுக்கே தெரியும், the highest scorer in one final. Ben Stokes, who can forget what he did in 2019 Ashes, probably one of the greatest test matches, greatest test knocks. அந்த இன்னிங்ஸும் நான் யார் மறக்க முடியும்? அந்த 2019ல சிங்கிள் ஹேண்டடா லாஸ்ட் விக்கெட்டோட T20 World Cup 2020 World Cup T20 World Cup அவன் அடிப்பான் ஃபைனல்ஸ்ல. So பாகிஸ்தான். Where does he stand, Chika, in the list of great all-rounders? The modern day great, definitely.
See, modern day, he'll be a great Ani. 100% modern day great all-rounder. But all time line, there are bigger all-rounders. Jack Callis இருந்திருக்கான், Kapil Dev இருந்திருக்கான். In all fairness, Kapil Dev, Jack Callis, வேற level. So Ian Botham has been a great all-rounder, but Ian Botham has never done very well against West Indies. But whereas Ben Stokes might come in the all-time greats, like he will feature the all-time great all-rounders. I suppose Sir Gary Sobers, நம்மளுக்கு முன்னாடி அவர்லாம் வேற level all-roundersல. Sir Richard Hadley, bowling all-rounder, Richard Hadley. Why? Wasim Akram, fantastic all-rounder. He's been a great all-rounder. Imran Khan has been a great all-rounder. So I think Ben Stokes will probably, see, it's different. It's not fair to compare eras. Ben Stokes இந்த era ஆடி இருக்காங்க, அவங்க அந்த era ஒரு era ஆடி இருக்காங்க. So Garfield Sobers compare பண்ண முடியாது, Kapil Dev compare பண்ண முடியாது. Kapil Dev, Botham played the same era. But Kapil Dev, Botham, Imran Khan, Wasim Akram, same era. Yeah, but Ben Stokes was a pure all-rounder, Chika. நீங்க இவங்களா சொல்லச்சே இல்ல, நம்ம சில பேர்லாம் நீங்க சொல்ல slightly more a bowler, slightly more a batter, but Ben Stokes could win you a match with both of them. வேற level Ani. I'm not arguing that at all. See, no, I'm not arguing that at all. But I feel as a pure all-rounder, Ben Stokes will definitely be right up there with all of them. Yeah, maybe right. Kapil Dev can walk in the team as a batsman, can walk in the team as a bowler, can walk in the team as a fielder. Excuse me. And he's one person who scored against all teams across the globe. Whereas the bottom on the West Indies or in West Indies, yeah, but Ben Stokes has also performed in all places. For Mari, he has a decent track record in every place as an all-rounder. I'm talking about West Indies, that quality of bowling, 4 fast bowlers, I'm talking those days. So that's why I said I don't want to compare eras. I think in my books, Kapil Dev the best all-rounder I've seen. But let's not compare eras. So, but Ben Stokes has got an outstanding career. Let's give it to him. Hats off, well done, Ben Stokes. Hats off. See, IPL auction on CSK good better அவனுக்கு. India ஒரு CSK நல்ல all-rounder தேவை. Though okay, CSK picked him once and he didn't do well. அது வேற விஷயம். But that's nothing wrong. There was an injury at the time. It wasn't we still won the year. So I think now CSK management, you look at him seriously. ஒரு நல்ல all-rounder தேவை CSK. So CSK point of view, why even from that matter, every team will look at it. எல்லா டீமும் இப்ப மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா ட்ரேட் கீடு பண்றாங்கன்னு கேள்விப்பட்டோம்னா அவங்க யோசிப்பாங்க. Why Mumbai Indians will go for it? Why even Delhi Capitals can go for it? Why not? ஒரு குட் ஜெனுவின் ஆல்ரவுண்டர் வேணும் எல்லா டீம்ஸ்லயும். என்னதான் சொல்லலாம், என்ன தியரி என்னது, அந்த இம்பாக்ட் பிளேயர் தியரில பென் ஸ்டோக்ஸ்லாம் இம்பாக்ட்ல வர மாட்டான். அவன் ஆடுறதே இம்பாக்ட் தான், அவன் லைஃபே இம்பாக்ட் தான். Anyway, wait பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. Guys, before you go, don't forget to subscribe to our channel, hit the bell icon notification. We'll be back again.